Good morning students. Today now we are discussing about 7th chapter Human Health and Disease. What is health na என்ன disease na என்ன? ஓகே, மனிதனுடைய நலன் அப்படின்னு சொல்லுவோம், உடல் நலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ரெண்டாவது டிசீஸ். இப்போ வாட் இஸ் ஹெல்த் தென் டிசீஸ். இப்போ ஹெல்த் அப்படின்னா என்ன சார்? இது ஒரு ஸ்டேட், ஒரு நிலை அப்படியே குறிக்கக்கூடிய ஒன்று. இப்போ ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட் பிசிக்கல் அண்ட் மென்டல் சோசியல் வெல்பீயிங் அப்படின்னு சொல்லுவோம். State of complete physical, next mental, social well-being, and not merely absence of disease. ஓகே, இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா பிசிக்கல் மீன்ஸ் என்னது? உடல் ரீதியாகன்னு சொல்லுவோம். ரெண்டாவது மென்டல், மைண்ட் ரிலேட்டட். தென் சோசியல், சொசைட்டி ரிலேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சோசியல் ரீதியாக நாட் மியர்லி ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ், நோய்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை குறிக்கக்கூடிய ஒன்று என்ன சார் அப்படின்னா ஹெல்த். இப்போ டெஃபினேஷன் கேட்குறாங்க, வாட் இஸ் ஹெல்த். அப்போ ஹெல்த் இஸ் எ ஸ்டேட் கம்ப்ளீட் பிசிக்கல் மென்டல் சோசியல் வெல்பீயிங் நாட் மியர்லி ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ். ஓகே, இப்போ இங்கிலீஷில் வந்து ஒரு பாப்புலர் ப்ராவர்ப் இருக்கு. எதை பற்றி சார்? ஹெல்த். அப்போ ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவோம். நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே சார், இப்போ இந்த பீப்புள் இஸ் வந்து பார்த்தா அப்படின்னா ஹெல்த்தி, ஆரோக்கியமாக இருந்தால் அவனுடைய கேரக்டர்ஸ், அவனுடைய ஹேபிட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்ன சார் ஆகும்? ஹெல்த்தி பீப்புள். அப்போ ஹெல்த்தி பீப்புள் டு வந்து பார்த்தா டு மேக் எஃபிஷியன்ட் ஒர்க். எஃபிஷியன்ட் மீன்ஸ் என்ன? திறமையான வேலையை செய்வோம். எஃபிஷியன்ட் ஒர்க். ஓகே, உங்களை மாதிரி எஃபிஷியன்ட் ஒர்க். ரெண்டாவது, ஓகே, இன்க்ரீஸ் த லாங்கிவிட்டி ஆஃப் லைஃப் ஸ்பேன். இன்க்ரீஸ் லாங்கிவிட்டி ஆஃப் லைஃப் ஸ்பேன். உங்களுடைய ஆயுள் காலம் அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியம். ஓகே, தென் ரெடியூஸ். எதை சார் ரெடியூஸ் பண்ணுது? ரெடியூஸ் த இன்ஃபேன்ட் அண்ட் அடல்ட் மோர்டாலிட்டி. Infant adult mortality. What is mortality? Mortality na death rate ன்னு சொல்லுவோம். எப்படி கீழ எழுதிக்கலாம்? ஓகே, mortality death rate. அதே மாதிரி netality NN. ஓகே, netality அப்படின்னு கேட்டா நியூ பார்ன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. netality பர்த் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது mortality அப்படிங்கிறது டெத் ரேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும். இது சார் ஃபுட் ஹெல்த். அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோ, வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹெல்த், வாட் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹெல்த் அப்படின்னா ஹெல்த் இம்ப்ரூவ் ஆர் டு மேக் த எதை சார் அப்படின்னு கேட்டால் எஃபிஷியன்ட் ஒர்க்கு. 2 இன்க்ரீஸ் த லாங்கிவிட்டி ஆஃப் லைஃப் ஸ்பேன். தேர்ட் ஒன் இஸ் கால்ட் என்னென்ன? ரெடியூஸ் த இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி அண்ட் அடல்ட் மோர்டாலிட்டி. ஓகே, தென் இப்போ மேக்ஸிமம் வந்து ஹவ் வில் யூ மெயின்டைன்டு ஃபார் வந்து பார்த்தா அப்படின்னா ஃபுட் ஹெல்த். நீ உடல் ஆரோக்கியத்தை எப்படி மெயின்டைன் பண்ணுவ அப்படின்னு கேட்டால் மெயினாக ஒரு 3 கேரக்டர் கொடுத்துருக்காங்க சார் இதுலேயும். ஓகே, பட் மெயின்டைன் த ஃபுட் ஹெல்த். மெயின்டைன் ஃபுட் ஹெல்த். சரி சார், இப்போ எப்படி மெயின்டைன் பண்ணுவோம்? மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பாயிண்ட். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் என்ன சார்னா பேலன்ஸ்டு டயட். பேலன்ஸ்டு டயட் அப்படின்னா சரிவிகித உணவுன்னு சொல்லுவோம். But all the food material containing correct proper ratio. All the food material containing correct proper ratio. Example, carbohydrate உடைய ரேஷியோ என்ன? 1:2:1. கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன், ஒரு கார்பன் ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் 1. அப்போ இது ஒரு ரேஷியோன்னு சொல்லுவோம் இல்லையா. பட் அதே ஆல் த ஃபுட் மெட்டீரியல் கார்போஹைட்ரேட், ஃபேட், ப்ரோட்டீன், விட்டமின், லிப்பிட், மினரல்ஸ், பட் எல்லாமே என்ன சொன்னால் ப்ராப்பர் ரேஷியோ. ப்ராப்பர் ரேஷியோவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டுக்கு என்ன பேருக்கிறான்? பேலன்ஸ்டு டயட்டு, ஈக்லிபிரியமான ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, ரெகுலர் பிசிக்கல் எக்ஸசைஸ். அப்படின்னு சொல்லுவோம், தொடர்ச்சியான உடற்பயிற்சி. அப்போ ரெகுலர் பிசிக்கல் எக்ஸசைஸ் இன்க்ரீஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டால்
தட் இஸ் லாங்கிவிட்டி, இன்க்ரீஸ் ரெடியூஸ் த இன்ஃபன்ட் மொர்டாலிட்டி, அதே மாதிரி மெயின்டைன் த குட் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தேர்ட் ஒன் பர்சனல் ஹைஜீன். ஓகே, பர்சனல் ஹைஜீன் மீன்ஸ் என்ன சார்? பிசியலாஜிக்கல், தட் இஸ் வந்து பார்த்தா அப்படின்னா நம்மளுடைய அன்றாட வாழ்வுன்னு சொல்லுறது, தட் இஸ் ப்ராப்பர் வந்து பார்த்தோன்னா ஹைஜீனிக். அப்போ இது மூணுமே எதை சார் இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னா மெயின்டைன் த குட் ஹெல்த். அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோ, பர்சனல் ஹைஜீன் ஒன்று, பேலன்ஸ்டு டயட் ஒன்று, தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரெகுலர் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஒன்று. இப்போ இது ஒரு சைடு. தென் டிசீஸ். வாட் இஸ் டிசீஸ் தென்? சார் டிசீஸ் அப்படின்னாவே டிஸார்டர் அல்லது மால் ஃபங்க்ஷன். டிசீஸ் அப்படின்னா டிஸார்டர் சொல்லுவோம், ஒரு மால் ஃபங்க்ஷன். மால் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன மீனிங் சார்? அப்நார்மாலிட்டி ஃபங்க்ஷன், குறையான மால் ஃபங்க்ஷன் அல்லது அப்நார்மாலிட்டி ஃபங்க்ஷன். இப்போ டிஸார்டர்ஸ் ஆஃப் என்ன சார் அப்படின்னா பாடி, மால் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பாடி அல்லது மைண்ட். ஓகே, ஒன்று உன்னுடைய பாடி உடல் வந்து டிஸார்டர் ஆகிறது, அப்படி இல்லைன்னா மைண்டு உன்னுடைய மனநிலை. ஓகே, சோல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மைண்ட் வந்து பார்த்தா அப்நார்மாலிட்டிஸ் ஆகிறது அல்லது டிஸ்டர்பன்ஸ் ஆகிறது அல்லது டிஸார்டர்ஸ் ஆகிறது. அதுதான் எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது அப்படின்னா தட் இஸ் ஏ டிசீஸ். யாராவது கேட்டாங்கன்னா தெரியன்றாங்க. டிசீஸ் அப்படின்னா டிஸார்டர், நல்லா இருக்கவே நல்லா இல்லாமல் காட்டுறது, அல்லது மால் ஃபங்க்ஷனிங். அப்போ என்ன சார் அப்படின்னா மைண்டு. ஓகே சார், இப்போ இதில் என்னென்னலாம் இன்வால்வ் ஆகுது? அப்போ இந்த டிஸார்டரில் என்னென்ன இன்வால்வ் ஆகுது அப்படின்னா மார்பாலஜிக்கல் உடல் ரீதியான பிசிக்கலி ஹேண்டிகேப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உடல் அமைப்பு பார்த்தாவே தெரியும் மார்பாலஜிக்கலி. ரெண்டு பிசியலாஜிக்கலி அப்படின்னு கேட்டால் உடல் ரீதியான உடல் செயல்பாடுகள். இப்போ ஹெட்டேக் வருது, அது ஸ்டொமக் பெயின் அதுன்னு சொல்லுவோம் பிசியலாஜிக்கலி. தென் சைக்கலாஜிக்கலி. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோ, மார்பாலஜிக்கலி, பிசியலாஜிக்கலி, சைக்கலாஜிக்கலி டிஸ்டர்பன்ஸ். சரிப்பா, டிஸ்டர்பன்ஸ் டியூ டு எதனாலன்னு கேட்டால் மெயினாக ஒரு 3 காரணங்கள் சொல்லலாம். ஒன்று என்விரான்மெண்டல் ஃபேக்டர், 2 பேத்தோஜன், 3 ஜெனடிக் அப்நார்மாலிட்டிஸ். ஓகே, ஒன்று ஜெனடிக் ஃபேக்டர், ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் என்விரான்மெண்டல் ஃபேக்டர், 3 யார் சார் அப்படின்னா பேத்தோஜன், தென் அதர் வெக்டர். அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோ, என்விரான்மெண்டல் ஃபேக்டர்னா அப்போ இருக்கக்கூடிய ஏர், வாட்டர், சாயில் எக்ஸெட்ரா, தட் இஸ் நான் லிவிங் அண்ட் லிவிங் எல்லாமே, பட் ஆல் கேரக்டர்ஸ். 2 பேத்தோஜன் மீன்ஸ் என்ன? பேத்தோஜன் அப்படின்னாவே டிசீஸ் காசிங் ஆர்கானிசம். The disease causing organism is called pathogen. Okay, what are the example? Anybody, what are the example for pathogen? But disease causing organism, that is bacteria, virus, fungi, protozoan, helminths, parasites, vector, etc. சரி, இவங்க எல்லாமே என்ன சார் அப்படின்னா பேத்தோஜன், டிசீஸ் காசிங் ஆர்கானிசம். ஓகே, பட் ஆல் த டிசீஸ் காசிங் ஆர்கானிசம் டிரான்ஸ்ஃபர்டு த்ரூ எது வழியா சார் அப்படின்னு கேட்டால் மெயினாக ஏர் வழியா, வாட்டர் வழியா, தென் நெக்ஸ்ட் ஃபுட்டு, பட் அதர் வெக்டார் கேரியர் மூலிமா ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோ, டிசீஸ் அப்படின்னாவே டிஸார்டர்ஸ் ஆஃப் பாடி ஆர் மைண்டு, மால் ஃபங்க்ஷனிங் ஆஃப் பாடி ஆர் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதில் என்னென்ன இன்வால்வ் ஆகுது அப்படின்னா மார்பாலஜிக்கல், பிசியலாஜிக்கல், சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் டியூ டு எதனால சார் அப்படின்னா என்விரான்மெண்டல் ஃபேக்டர், பேத்தோஜன், ஜெனடிக் அப்நார்மாலிட்டிஸ், வெக்டார், எக்ஸெட்ரா. இப்போ வாட் இஸ் பேத்தோஜன்? டிசீஸ் காசிங் ஆர்கானிசம். பட் ஆல் த டிசீஸ் காசிங் ஆர்கானிசம் யார்? பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, புரோட்டோசோவன், ஹெல்மிந்தஸ், பாராசைட்ஸ்,
பட் எல்லாமே டிரான்ஸ்ஃபர்டு த்ரூ எது வழியா, ஏர் வழியா, வாட்டர் வழியா, ஃபுட் வழியா, அதர் வெக்டார்ஸ் எக்ஸெட்ரா. தென் த டிசீஸ் கேன் கிளாசிஃபைட் இன்டு ஹவு மெனி டைப்ஸ் அப்படின்னு கேட்டால் 2 டைப்ஸ், 2 வகையாக கிடைக்கலாம் சார். ஒன்று என்ன சார் அப்படின்னு கேட்டால் இன்ஃபெக்டியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று இன்ஃபெக்டியஸ், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்ஃபெக்டியஸ். அப்போ இன்ஃபெக்டியஸ்னா என்ன, நான் இன்ஃபெக்டியஸ்னா என்ன? First infectious, second one is called non-infectious. This is one is called infectious, another one is called non-infectious. Okay, infectious. அப்ப infectious otherwise called communicable. Infectious otherwise called communicable சொல்லுவோம். non infectious otherwise called non communicable. Okay, அப்ப the disease transformed from one person to another person through agent or vector or carrier. அப்ப the disease transformed from எங்க, one person to another person through எது வழியா கேட்ட vector. அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ, the disease transformed from one person to another person through vector. It is called என்னது, infectious disease or communicable disease. communicable disease. அப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படினா என்ன சார் அப்படினா infectious. ரெண்டு non infectious அப்படினா the disease do not spreading. They do not spread. The disease do not spreading from one person to another person. இங்க the disease spreading from one person to another person through எது வழியா vector, இங்க do not vector. Okay, then maximum பாத்தீங்க அப்படினு கேட்ட infectious disease இருக்கு இல்லையா, அப்ப இந்த infectious disease எப்படி சார் ஸ்ப்ரெட் ஆகுது? ஓகே, அப்ப infectious disease எப்படி சார் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படினு கேட்ட மீன் என்ன சொல்லுவோம், பேத்தோஜன் தான். ஓகே, அப்ப பேத்தோஜன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த disease causing organism, இந்த பாக்டீரியா, வைரஸ், பங்கை, புரோட்டோசோன் சொன்னோம் இல்லையா, அது மூலியமா என்ன பண்ணலாம், ஸ்ப்ரெட் ஆகலாம். த்ரூ எது வழியா, கரீஸ் ஏர் வழியா, மேக்ஸிமம் வந்து பார்த்தா வாட்டர், ஃபுட்டு, பட் அதர் கண்டாமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தென் பட் மேக்ஸிமம் பார்த்தா ஆல் கம்யூனிகபிள் ஆல் இன்ஃபெக்டியஸ் டிசீஸ், ஆல் கம்யூனிகபிள் ஆல் இன்ஃபெக்டியஸ் டிசீஸ். இதில் வந்து பாக்டீரியல் இருக்குது, வைரஸ் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்டீரியல் டிசீஸ் எல்லாமே க்யூரபுளாக இருக்கும். வைரல் டிசீஸ் எல்லாமே எப்படி சார் அப்படின்னா நாட் க்யூரபிள். ஓகே, அதில் எஸ்பெஷலி யார் சார் அப்படின்னு கேட்டால் எய்ட்ஸு. அப்போ எய்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபேட்டல் டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இது ஒரு சைடு. தென் நான் இன்ஃபெக்டியஸ். அப்போ நான் இன்ஃபெக்டியஸில் வந்து சொல்லியிருக்கோம், இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சார், இதில் ஒரு 4 டிசீஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் ஜெனட்டிக் டிசீஸ், சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், ஜெனட்டிக் டிசார்டர், ஜெனட்டிக் ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது நியூட்ரிஷனல். நியூட்ரிஷனல் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் டிஃபிஷியன்சி. ஓகேவா, அடுத்து நெக்ஸ்ட் ஜெனரேட்டிவ். ஜெனரேட்டிவ் அப்படின்னா டீஜெனரேஷன் ஆஃப் செல்ஸ். அப்போ ஜெனரேட்டிவ் என்ன சார், ஆர்த்ரிட்டிஸ், மூட்டு வலின்னு சொல்லுவோம், ஆர்த்ரிட்டிஸ். தென் நெக்ஸ்ட் ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக். இது எல்லாமே என்ன சார் அப்படின்னு கேட்டால் தட் இஸ் என்னது, ஜெனரேட்டிவ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்டர்ஸ்டாண்டா? பட் இது எல்லாமே என்ன சார்னா நான் இன்ஃபெக்டியஸ் அல்லது நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சைடு. தென் இதில் கேன்சர். இப்போ கேன்சர் அப்படிங்கிறது மேஜர் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். ஓகேவா, இது என்ன சார் அப்படின்னா நான் இன்ஃபெக்டியஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, அப்போ இதில் மேக்ஸிமம் 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. நான் இன்ஃபெக்டியஸ் டிசீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு இருக்குது, இதை மட்டும் பார்த்துக்கோ. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.